நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையின் நிதி நிலைமைக்கு மத்திய அரசு பொறுப்பல்ல என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காவிரி நீரை பெறுவதற்கு தமிழக மற்றும் கர்நாடக அரசுகளின் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து விட்டதால் இன்னும் ஓரிரு நாளில் உச்சநீதிமன்றம் விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும். ஆனால் புதுவை காரைக்காலுக்கு விகிதாச்சார அடிப்படையில் காவிரி நீரை பெற முதலமைச்சர் ரங்கசாமி எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் காரைக்கால் விவசாயிகளை வஞ்சித்து வருகிறார். எனவே காரைக்காலுக்குரிய நீரை தமிழக அரசிடம் விகிதாச்சார அடிப்படையில் கேட்டு பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் மத்திய அரசு மானியங்களை பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தும் என்ற அருமையான திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. இதனால் பயனாளிகள் உரிய பயனை நேரடியாக பெறுவர் என்று தெரிவித்த அவர், மேலும் புதுவையில் இருந்து மகாபலிபுரம் வழியாக சென்னைக்கு ரயில் சேவை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளதாகவும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், மத்திய அரசு புதுவைக்கு வரலாறு காணாத வகையில் நிதி வழங்கியுள்ளது. பிரதமர் புதுவைக்கு வந்திருந்த போது சுற்றுலாவை மேம்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியதால் சுற்றுலாவிற்கு நிதி ஒதுக்கியது. மத்திய அரசு பாரபட்சமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கி வருவதாகவும், புதுவையின் நிதி நிலைமைக்கு மத்திய அரசு பொறுப்பல்ல என்று கூறினார். மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளது. எனவே காவல்துறையினர் சட்டம் ஒழுங்கை சீராக்கி மக்கள் அமைதியுடனும் நிம்மதியாக வாழ வழிவகை செய்ய வேண்டும். குண்டர் தடுப்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்த வேண்டும். மேலும் நிர்வாக திறமையின்மை காரணமாக புதுவை வளர்ச்சியின்றி முன்னேற்றமின்றி பின்னடைந்துள்ளது என்று கூறினார். உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் சிவப்பு நாடாவின் ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு சிவப்பு நாடாவின் விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இதில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிவப்பு நாடாவுடன் இணைந்து விளக்கினை தலைக்கவசமாக அணிந்து கடற்கரை காந்தி சிலையில் இருந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலத்தை நலவழித்துறை இயக்குனர் டாக்டர் ராமன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிசிஹன் ஏற்பாடு செய்திருந்தது. புதுவை உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்டாவிட்டால் மக்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் குறித்து உப்பளம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் ரோஸ்மா திருமண நிலையத்தில் தொகுதி தலைவர் வழக்கறிஞர் முனுசாமி தலைமையில் துணைத் தலைவர் இளங்கோ முன்னிலையில் நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஏ வி சுப்பிரமணியன், துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, முன்னாள் கவுன்சிலர் மதிவதனி உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் பேசுகையில், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சர் என எந்த பதவியிலும் இல்லாமல் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்தபோதே சுனாமியில் பாதிக்கப்பட்ட புதுவை மக்களுக்கு இலவச வீடுகளை கொடுக்க ஏற்பாடு செய்து வீடுகளை கட்டிக் கொடுத்தார். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் தமிழகத்திலிருந்து புதுவை மக்களுக்கு எந்த உதவிகளையும் பெற்றுத் தராததோடு காங்கிரஸை குறை கூறி வருகிறார் என்றார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் நமது பலத்தை நிரூபிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. எனவே காங்கிரஸ் வலுவை காட்ட வேண்டும். மேலும் மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உள்ளாட்சி தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு பாடம் புகட்ட வேண்டும். அவ்வாறு பாடம் புகட்டாவிட்டால் இன்னும் 3 வருடத்திற்கு மக்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறினார். கூட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளர் திரு MAS சுப்பிரமணியனுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுவை திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளராக பதவியேற்றுக் கொண்ட MAS சுப்பிரமணியன் தொகுதிதோறும் சென்று நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டம் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அவ்வாறு நெல்லித்தோப்பு தொகுதியில் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்த மாநில அமைப்பாளருக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் காராமணிக்குப்பம், ரயில்வே கேட், பெரியார் நகர், கீர்த்தி மஹால், சக்தி நகர், வெண்ணிலா நகர் உள்ளிட்ட இடங்களில் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கட் அவுட்டுகள், பேனர்கள், கட்சி கொடி, வரவேற்பு பதாகைகள் என வைத்து பட்டாசு வெடித்தும் பேண்டு வாத்தியம் முழங்க கோலாகலமாக வரவேற்றனர்.
இதனால் நெல்லித்தோப்பு தொகுதியே விழாக்கோலம் பூண்டிருந்தது. மலர்கள் தூவி சால்வை அணிவித்து கௌரவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன், மாநில பொருளாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், பொதுக்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், MK பழனி, AK குமார், முத்தியால்பேட்டை சவரி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், தட்டாஞ்சாவடி இளங்கோ, வழக்கறிஞர் அணி முத்துவேல், பாண்டு ஹரிகிருஷ்ணன், செந்தில்குமார், அன்பு சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் பேசுகையில், தற்போதைய ஆட்சியில் கடந்த 1.5 வருடங்களாக எவ்வித வளர்ச்சியும் மக்கள் முன்னேற்றமும் இல்லாமல் மாநில நிர்வாகம் செயலிழந்துள்ளதாகவும், குறிப்பாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி அடையாமல் முந்தைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது பாதாள சாக்கடை திட்டத்திற்கு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும் இதுநாள் வரை திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் உள்ளது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வளர்ச்சி பணிகளை முடுக்கிவிடாமல் தொகுதியில் வன்முறை கலாச்சாரம் தான் பெருகியுள்ளது. ஆளும் NR காங்கிரஸ் நிதி போதவில்லை, மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்றும், காங்கிரஸ் கட்சியோ முதலமைச்சர் மத்திய அரசை கேட்டு நிதி பெறவில்லை என்றும் உண்மைக்கு புறம்பான தகவலை கூறி வருகின்றனர். மேலும் அரசு எந்த அதிகாரத்தையும் யாருக்கும் தர விருப்பம் இல்லாததால் உள்ளாட்சி தேர்தலை நடத்தவே தயங்குகிறது. எனவே உள்ளாட்சி தேர்தலில் பாடம் புகட்டும் வண்ணம் மக்கள் வாக்களிப்பதோடு நெல்லித்தோப்பு தொகுதி வளர்ச்சி அடைய வரும் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும். இதற்கு நிர்வாகிகள் கலைஞர் வழியில் நின்று ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் என்று பேசினார். அன்றைக்கினிய கழக உடன்பிறப்புகள் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து கழக உடன்பிறப்புகள் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வழியில் கழக பொருளாளர் அண்ணன் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலில் புதுச்சேரி மாநிலத்தில் 2016 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்வதற்கு இந்த நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதோடு, இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் வன்முறை கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, இங்கு பல்வேறு பகுதியிலே இருக்கின்ற பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 7 கோடி ரூபாய் முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார்கள். சில பகுதிகளிலே அந்த 7 கோடி ரூபாய் 7 ஆண்டு வரை இன்று வரை அந்த பாதாள சாக்கடை திட்டம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளில் காங்கிரஸ் மக்களுக்காகவோ அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ அல்லது இந்த NR காங்கிரஸ் மக்களுக்காகவோ அல்லது மக்களின் முன்னேற்றத்திற்காகவோ இவர்கள் இருவருமே பாடுபடவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், இந்த காங்கிரஸ்காரர்களுக்கு ஆளுகின்ற அரசு கேட்டால் அவர்கள் நிதி இல்லை, மத்திய அரசு நிதி தரவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள். அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இவர் நிதியை கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார்கள். இந்த 2 காங்கிரஸ்காரர்களுமே மக்கள் கிட்ட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளாட்சி தேர்தல் என்றால் மக்களுக்கு அதிகாரத்தை நேரடியாக கொண்டு செல்வது. இந்த முதல்வர் எந்த அதிகாரத்தையும் யாருக்குமே கொடுக்காத ஒரு முதல்வர். தன்னிடத்திலே 22 துறைகளை வைத்துக் கொண்டு அமைச்சர்களை அனைவரையுமே டம்மியாக்கி கொண்டு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த NR காங்கிரசுக்கு மக்கள் நல்ல பாடத்தை, நல்ல தீர்ப்பினை நீங்கள் அளிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல், நிர்வாகம் என்றால் சொன்னதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்பது தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், முன்னேற்ற திட்டங்கள் வழங்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து இந்த பகுதியில் கூட்டத்தில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் அலெக்சாண்டர், முன்னாள் கவுன்சிலர் சேகர், சரவணன், ஆறுமுகம், கேபிள் உதயா, கேபிள் சண்முகம், கேபிள் சசி, ஜின்னா, ராஜேஷ், செங்கேனி, குமார், நெல்லித்தோப்பு இதயாத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் மதிய விருந்து வழங்கினார்.
புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உணவு அமிர்தமா அல்லது நஞ்சா என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் உணவு அமிர்தமா அல்லது நஞ்சா என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் சிறப்பு பேச்சாளராக டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு வயிறு மற்றும் குடல் நோயினால் அவதியுறும் நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கப்படும் உணவு பழக்க முறைகள், அவர்களுக்கு உணவு என்பது உடல் நலத்தை முன்னேற்ற உதவ வேண்டுமே தவிர நஞ்சாக மாறக்கூடாது என்று விளக்கினார். முன்னதாக செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி வரவேற்று பேசிய கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் செவிலியர் கீதாலட்சுமி நன்றி கூறினார். புதுவை சின்ன காலாப்பட்டு நாகவள்ளி அம்மன் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா சிறப்பான வழிபாடுகளுடன் நடைபெற்றது. புதுவை சின்ன காலாப்பட்டில் எழுந்தருளியுள்ள நாகவள்ளி அம்மன் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சி விழா நடைபெற்றது. ராகு பகவான் விருச்சக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கும், கேது பகவான் ரிஷப ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் பிரவேசிப்பதை முன்னிட்டு மகா யாகமும், ராகு கேதுவிற்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும், பெயர்ச்சியின் போது மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தங்கள் தோஷங்கள் தீவிர தீபமேற்றி வழிபட்டனர். அதேபோன்று பாரதி வீதி காமாட்சி அம்மன் கோவிலில் ராகு கேது பெயர்ச்சியினை முன்னிட்டு பாலாபிஷேகமும் சிறப்பு அலங்காரத்தில் வழிபாடுகளும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீபமேற்றி வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.